நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வெளிய வராரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின் ஒரு டைம் மெஷின். அந்த டைம் மெஷின்ல 2 ரூல்ஸ் தான். யூ கேன் ஒன்லி யூஸ் இட் ஃபார் ஒன்ஸ் அண்ட் உங்களோட பர்த் டூ உங்களோட டெத். இந்த டைம் லைன்க்குள்ள மட்டும் தான் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண தப்ப ஏதாவது சரி பண்ணிக்கணும்னா, வாட் வில் இட் பி? யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்ல கேட்கிறேன். ஃபைன். வளவளன்னு பேசுறதுக்கு முன்னாடி, ஐ திங்க் இட் வில் பி நைசர் டு இன்ட்ரோடியூஸ் அபவுட் மைசெல்ஃப் ஃபர்ஸ்ட். ஐம் பிரஜித். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப். தம்பி யார் ரொம்ப நேரம் தனியா நின்னு பேசிட்டு இருக்காப்ல? நான் ஒரு ஆஸ்பைரிங் கிளவுட் ஒர்க்கர். பேசிக்கலி எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். வை நாட் நம்ம சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது இந்த சேனல். ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல்ல நாலு நம்மளுக்கு மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை இந்த சேனல் ஆரம்பிச்சேன். தட்ஸ் ஆல் அபௌட் மீ. வெல் பாட்காஸ்ட்ன்னு சொல்லும்போது, சீரிஸா நான் பண்ணலான்னு நெனைக்கிறேன். இந்த சீரிஸ்க்கு நான் வச்ச பேர் வந்து குட்டி ஸ்டோரி. என் லைஃப்ல நடந்த சின்ன சின்ன குட்டி ஸ்டோரீஸ் எல்லாம் ஒரு எபிசோட்ஸா இந்த சீரிஸ்ல நான் விடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போறது ரெட் ஷர்ட். உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். சரி பேசு. எல்லா நாளும் மாறி நார்மலா தான் விடிஞ்சது. எப்பயும் போல ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் கேட் கிட்ட அப்பா என்னை விட்டுட்டு போறாரு. எல்லாருமே என்ன ஒரு மாரி விசித்திரமா பார்க்குறாங்க. எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, நான் மட்டும் அன்னைக்கு ரெட் ஷர்ட் போட்டிருந்தேன். எல்லாருமே யூனிஃபார்ம்ல தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு எந்த விதமான ஸ்பெஷல் ஒகேஷனும் கிடையாது. லைக் சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே அந்த மாரி எதுவுமே இல்ல. பட் ஐ வாஸ் வேரிங் ரெட் ஷர்ட். அன்னைக்கு என் பர்த்டேவும் இல்ல. அப்புறம் ஏன் நான் ஏன் ரெட் ஷர்ட் போட்டு வரணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களோட ஃபாதர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. தம்பிங்களா, வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவ் பண்றவங்களுக்கு. அந்த லவ் காதலா மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பாசம் இருக்கிறவங்களுக்கு, உங்க அப்பா மேல பாசம் இருக்கிறவங்களுக்கு, அன்பு இருக்கிறவங்க யார் வேணா அத வெளிக்காட்டுறதுக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு அவரு ஒண்ணு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் அவர் இன்னொரு ஒரு சேலஞ்ச் ஒண்ணு குடுத்தாரு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் உங்களோட பேரண்ட்ஸ பிடிக்குமோ, ரெட் ஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்ட்டாரு. அண்ட் ஐ டுக் தட் பெர்சனலி. அவர் சொன்னத நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். எப்படி 500 பேர் இருக்கிற ஸ்கூல்ல என் ஒருத்தனுக்கு மட்டும் அவர் சொன்னது சீரியஸா தோணியிருக்கு. என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் என்ன அப்பப்போ கேட்பான். ப்ரோ நீ எந்த அளவுக்கு ஸ்டூப்பிடுன்னு. ப்ரோ நான் இந்த அளவுக்கு ஸ்டூப்பிட். அ அவர் சொன்னத நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு நான் ஒருத்தன் மட்டும் ரெட் ஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். பேசிக்காவே ஏதாவது நம்ம விசித்திரமா பண்ணா, நம்ம கூட இருக்கிறவனுங்க நம்ம எப்படி பார்ப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். வேலண்டைன்ஸ் டே பேசிக்கலி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. இத விட கொடுமை என்னன்னா, ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் வியரிங் ரெட் ட்ரெஸ் ஆன் தட் டே. கொடுமை என்னன்னா, அன்னைக்கு யாருக்கும் பர்த்டே கூட இல்ல. என் பர்த்டேவும் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால பொய்யும் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. ஒரே கலாய் அன்னைக்கு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. டீச்சர்ஸ் உட்பட எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போனோம்னா, கலாய்ச்சே கொன்னுடுவானுங்க. ஸோ ஐ தாட் நம்ம போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு போயிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நான் ப்ரீவியஸா கேட்டேன்ல, உங்க கையில ஒரு டைம் மெஷின் கிடைச்சதுன்னா, உங்க லைஃப்ல எந்த நாள மாத்துவீங்கன்னு. அந்த நாள் எனக்கு இந்த நாள்னு தோணுச்சு. அப்பா! இத மட்டும் எப்படியாவது மாத்த முடிஞ்சுட்டா நல்லாருக்கும். நம்ம ஒண்ணு பண்ண போய் அவசர குடுக்கத்தனமா ஒண்ணு பண்ண போய் நம்மளுக்கே வருது. அப்புறம் எம்பராசிங்கா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ எரேஸ் திஸ் டே ஃப்ரம் மை லைஃப். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல இன்னொரு ஒரு இதுவும் இருக்கு. எப்பவுமே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா லைன்ல நிக்க வச்சு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண விடுவாங்க. ஐ வாஸ் க்ளோசிங் மை ஐஸ். லைன்ல நின்னுட்டுருக்கேன். நடுவுல நின்னுட்டுருந்தேன். திடீர்னு ஒரு கை என்ன புடிச்சு இழுத்துச்சு. யாருன்னு பார்த்தா, அது எங்க ஃபாதர். அவர் வந்து மேலயும் கீழயும் பார்த்துட்டு அவர் என்ன புடிச்சு இழுத்துட்டு போயிட்டுருந்தாரு. எனக்கு அவர் எதுவுமே கான்டெக்ஸ்ட்டும் குடுக்கல. ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். ஏன்னா சொன்னதே அவர்தாங்க. அவர் தான் என்ன ரெட் ட்ரெஸ் போட்டு வான்னு எல்லார்கிட்டயும் காமனா ஒரு சேலஞ்ச் விட்டாரு. நான் அத கேட்டேன். இப்போ போச்சு, அசிங்கமா போச்சு. ஃபாதர் முன்னாடி வேற அசிங்கப்பட போறோமான்னு ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். அண்ட் அவர் என்ன பிரின்சிபல் ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிட்டு, "உனக்கு உங்க அப்பா, அம்மாவ ஏன் பிடிக்கும்னு?" கேட்டாரு. அப்பா, அம்மானா பிடிக்கும் தானே. ஸோ எனக்கு பிடிக்கும்னு மட்டும் நான் சொன்னேன். இன்டர்காம் ஆன் பண்ணி குடுத்து, "உங்க அப்பா, அம்மாவ ஏன் பிடிக்கும்னு இன்டர்காம்ல சொல்லுன்னு" சொல்ட்டாரு.
இன்டர்காம்னா லைக் எங்கள் எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது பிரின்சிபல் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா அதை வழியாக கொடுக்கலாம். எனக்கு ஸ்டேஜ் ஸ்பீக்கிங்னா பயம். பிகாஸ் நான் பேசுகிறது ஸ்டூப்பிடாக இருந்துருச்சுன்னா எல்லோரும் என்னை கலாச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் எல்லார் மாதிரியும் எனக்குள்ளேயும் இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். என்னுடைய ஹார்ட் பீட் என்னுடைய ஃபிங்கர் டிப்பில் கேட்குது. அவ்வளோ பயந்துட்டேன். நான் ஐ வாஸ் வெயிட்டிங் லைக் ஹெல். அண்ட் அவர் சொன்னதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க கூட அங்கே எனக்கு டைம் இல்லை. ஒரு செகண்ட் தான். ஸோ ஜஸ்ட் எனக்கு அப்போ என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையுமே பேசிட்டேன். அண்ட் எனக்கே ஒரு மாதிரி பெருமை ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம சூப்பராக பேசிட்டோமேன்னு. அண்டு நான் நல்லா பேசலை, நல்லா பேசணும் தான் நானே நினச்சிக்கிட்டேன். அண்ட் தென் அன்றைக்கி நாள் அப்படியே போச்சு. எல்லா டீச்சர்ஸும் என்னை பாராட்டினாங்க. ஒரு மெமரபுளான இன்சிடெண்ட் என்னென்னா, என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் வந்து, பிரஜித் நீ நல்லா பேசுகிற, மேபி நீ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக வருவ அப்படின்னு சொன்னார். அவர் சும்மா சொன்னார். அண்ட் நான் தான் சொன்னேன்ல, ஐ ஆம் திஸ் ஸ்டூபிட். நான் அவர் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். ஓ சூப்பர், நம்ம பப்ளிக் ஸ்பீக்கர் போல். எனக்கு அந்த பப்ளிக் ஸ்பீக்கருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அந்த நாள் வரைக்கும். அன்றைக்கி நைட் தான் போய் பப்ளிக் ஸ்பீக்கர்னா என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பப்ளிக் ஸ்பீக்கர் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்டேஜ்லலாம் போய் பேசுவாங்கள்ல, அது ஒரு ப்ரொஃபஷன்னே எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அண்ட் அதனால் அப்படியே போச்சு. அண்ட் ஃபாலோயிங் டே என் ஃப்ரெண்டு ஒரு டைம் வந்து கேட்டான், என்னடா ஸ்டேஜில் போய் ஒரே அசிங்கமாக போச்சு, ஐ மீன் அந்த இன்டர்காமில் ஒரே அசிங்கமாக போச்சான்னு. ஐ வாஸ் லைக், என்ன அசிங்கமாக போச்சு, நல்லா தானே நம்ம பேசணும்னு நினச்சிட்டு இருக்கோன்னு பார்த்தா நான் ஏதோ உளறி இருக்கேன். அது எனக்கு அப்போ புரியவே இல்லை. ஹி மேட் மீ ரியலைஸ், நீ லூசு மாதிரி உளறினடா, எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோன்ட்டான். அசிங்கமாக போச்சு குமார். லிட்ரலி தட் மூமெண்ட் கைஸ், ஐ வாஸ் ஸோ எம்பராஸ்ட். அண்ட் அதை என்னால் எப்படி டைஜஸ்ட் பண்ணுறதுனே தெரில. சிவனே தானே வந்தேன், நீங்கள் சொன்னீங்க தானே பண்ணேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் நிறைய நாள் போச்சு. பட் எனக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு, பப்ளிக் ஸ்பீக்கர். அதை சொல்கிறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ ஐ பேசிக்லி டூக் தட் பர்சனலி. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் தைரியமாக போய் பேசிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் நான் நிறைய ஸ்டேஜில் பேச எனக்குள்ளே ஒரு புது பர்சனே நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் எனக்கு இந்த ஒரேஷன் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அண்ட் தென் அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன், மேபி அன்றைக்கி ஒரு நாள் நான் ரெட் ட்ரெஸ் போடலைன்னா மேபி நான் ஸ்டேஜில் பேசியிருக்க மாட்டேன். நான் ஸ்டேஜில் பேசலைன்னா மேபி எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்னொரு ஒரு பர்சனை நான் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன். பேசிக்கலி நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஸ்டடீஸில் அண்ட் ஸ்போர்ட்ஸில் ஒர்ஸ்ட். இப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லார் மாதிரியும் எனக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் எனக்கு போகிறதுக்கு மெயினான ரீசனாக எது இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாமே அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தட் இஸ் த ப்ராசஸ் போலங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புமே மேபி நம்ம அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கலாம். இல்லை அந்த தப்பு ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டோ டாமினோ எஃபெக்ட்லையோ நம்மளை போய் முடிக்கலாம். ஸோ எப்போயாவது உங்கள் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சே, இப்படி சொதப்பிட்டேனே, அடச்சே இவ்வளோ ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகலை, நான் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, எல்லோரும் என்னை கலாச்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, மேபி அந்த நாள் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை ஃப்யூச்சரில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்போவுமே நம்ம பண்ணுற தப்பையோ இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற எம்பாரஸ்மெண்ட்ஸையோ யோசிச்சுக்கிட்டே தலைவலியோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட ஜஸ்ட் லெட் இட் கோ. மேபி அது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் கேட்டால, உங்களுக்கு கொஷினை நான் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். உங்கள் கையில் ஒரு டைம் மிஷின் கொடுக்குறேன். உங்களோட லைஃப்பில் நடந்த மிஸ்டேக்கை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுவீங்களா? Until that, signing off, it's me, Prajit.